மாநகராட்சி அலுவலகத்தில் மண்டல கவுன்சிலர்கள் கூட்டம் நடைபெறும் நிலையில் இந்த கூட்டத்தில் கவுன்சிலர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். எந்த திட்டத்தை எடுத்தாலும் கமிஷன் பணம் கேட்பதாக மார்க்சிஸ்ட் கவுன்சிலர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். எங்கள் வார்டிலும் எந்த வேலையும் நடைபெறவில்லை என திமுக கவுன்சிலர் கருப்பசாமி ஆதங்கம் தெரிவித்திருக்கிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் விக்னேஷ். விக்னேஷ், வணக்கம். இந்த சம்பவம் குறித்த முழு விவரங்கள். நிச்சயமாக அகிலா, மதுரை மாநகராட்சி அலுவலகத்தில் கவுன்சிலர்கள் கலந்து கொள்ளும் மாதந்தோறும் நடைபெறும் மண்டல குழு கூட்டமானது இன்று நடைபெற்றது. இதில் திமுக கவுன்சிலர் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி கவுன்சிலர் இடையே வாக்குவாதமானது ஏற்பட்டு பரபரப்பை ஏற்படுத்தது. தங்கள் வார்டுகளில் அடிப்படை வசதிகள் எந்த வேலையும் செய்யவில்லை, எந்த வேலை செய்ய வந்தாலும் கமிஷன் வாங்குவதாகவும் கம்யூனிஸ்ட் கவுன்சிலர் குற்றம் சாட்டி வந்தார். அதைத் தொடர்ந்து அருகே அமர்ந்திருந்த 92வது வார்டு டிஎம்கே கவுன்சிலர் கருப்புசாமியும் எங்கள் வார்டிலும் எந்த பணியும் செய்யவில்லை என மண்டல தலைவரிடம் ஆதங்கத்தை கூட்டினர். தொடர்ந்து எந்த பணி சாக்கடை பார்வதாகவும் குப்பைகள் அல்ல வந்தாலும் எந்த இதனாலும் அதிகாரிகள் கமிஷன் வாங்கிவிட்டு தான் வேலை செய்கிறார்கள். கமிஷன் தராவிட்டால் அந்த பணியை கிடப்பில் போட்டுவிட்டு செல்வதாகவும் கவுன்சிலர்கள் கூட தொடர்ந்து குற்றச்சாட்டு வைத்து வந்தனர். இந்த நிலையில் மண்டல கூட்டத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் கவுன்சிலர்களை மண்டல தலைவர் ஸ்வேதா விமல் சமாதானப்படுத்தி அமர வைத்தது குறிப்பிடத்தக்கது. அகிலா, விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.